ஏசாவை ஏமாற்றிய பின்பு யாக்கோபிடம் ரெபேக்காள் சொல்கிற காரியத்தை ஆதியாகமம் 27:42 சொல்கிறது. பாருங்க, ஏசா சொல்கிற காரியம் என்னவென்றால், ஈசாக்கு இறந்த பின்பு நான் யாக்கோப்பை கொன்று போடுவேன் என்று. இந்த வார்த்தை தாயாராக ரெபேக்காளிடம் சொல்லும்போது ரெபேக்காள் யாக்கோப்பை அழைத்து, நீ இந்த இடத்தை விட்டு நீ உடனே உன் மாமன் வீட்டுக்கு செல் என்று சொல்லி அவரை அங்கே அனுப்புவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, லாபான் இடத்தில் அவருடைய ரெபேக்காளுடைய சகோதரனாக லாபான் இடத்துல போய் அங்கே தங்கியிருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே தன் மகன் யாக்கோப்பை அங்கே அனுப்புவதாக இங்கே பார்க்கிறோம். 42 46 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 27 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தன்னுடைய மகனை தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அங்கே அனுப்புவதாக காண்கிறோம். அப்போது 28 சொல்கிறது, ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவர் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடியதான அவர்கள் இருக்கக்கூடியதான அந்த கானானிய ஊரில் உள்ள பெண்ணை நீ திருமணம் செய்யாதே, நீ அங்கே நீ ஊருக்கு போய் அங்கே இருக்கிற பெண்ணைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்கு அந்த ஊர், அதாவது கானானிய ஸ்திரீகளையும் ஏத்தின் ஸ்திரீகளையும் தனக்கு பிடிக்கவில்லை என்று, தாய் தகப்பனுக்கு பிடிக்கவில்லை என்பதை அங்கே சொல்கிறதாக பார்க்கிறோம். அப்போது இதை கேள்விப்பட்ட ஏசா என்ன செய்கிறார் பாருங்கள். அங்கே பாருங்க, 28 அதிகாரம் 8 9 பாருங்க, கானானுடைய குமாரத்தைகள் தன் தகப்பனாக ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்ததாலும் ஏசா இஸ்மவேலிடத்தில் போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தை விவாகம் பண்ணினான். பாருங்க, தன் தாய் தகப்பனுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்திருந்தும் அந்த தேசத்தில் உள்ள ஸ்திரீகளை அவர் திருமணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த ஏசா திருமணம் செய்த அந்த பெண்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆபிரகாமின் மூத்த மகனாக இருந்தக்கூடிய இஸ்மவேல் அவருடைய சந்ததியிலே பிறந்த பிள்ளைகளைத்தான் இந்த ஏசா திருமணம் செய்து கொள்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தேவனுடைய உடன்படிக்கையை மீறி சாரானுடைய வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்ததுனாலே ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேலிற்கு அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார் ஆகார் தன்னுடைய மகனுக்கு இஸ்மவேலுக்கு. அவர்கள் மூலமாக அநேக குழந்தைகள் சந்ததிகள் வருகின்றன. அந்த சந்ததியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் இங்கே ஏசா திருமணம் செய்து கொள்கிறார். பாருங்கள், அந்த ஸ்திரீயை அவர்களுக்கு, அதாவது ரெபேக்காளுக்கும் ஈசாக்கும் பிடிக்காதனாலே அவர்கள் இருவரும் பாருங்கள் அந்த ஸ்திரீகள் நிமித்தம் மனம் அடிந்து போனார்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு மன நோவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போது இங்கே சொல்லப்படுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், இன்றைய உள்ள வாலிப பெண்களும் வாலிப பையன்களுக்கும் சொல்கிறேன், தம்பிமார்களும் தங்கைமார்களுக்கும் சொல்கிறேன் நான், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தின்படி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மட்டுமே, அவர் சித்தத்தின்படி அமைந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மாறாக பெற்றோர்களுக்கு விருப்பமில்லாத திருமணத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழந்து போவீர்கள். பாருங்கள், பெற்றோருடைய ஆசீர்வாதம் என்பது அதாவது அவருடைய மகனோ மகளோ இவங்களுக்கு மிக முக்கியம். ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்கும்போது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருக்கும்போது அவருடைய திருமண வாழ்க்கையிலே பெற்றோர்களின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஆனால் இன்றைய காலம் வாலிப பெண்கள், வாலிப பையன்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், பெரும்பாலான வாலிப பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாலே அவர்கள் தமக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அவர்கள் தாங்களையும் முடிவு எடுத்துக்கொள்கிறார்கள். தன் தாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத அதாவது ஒரு மணமகனையோ மணமகளையோ ஆண் பையனை பார்த்தீர்கள் என்றால் தன் தகப்பனுக்கு பிடிக்காத, அதாவது அவர்களே கன்வின்ஸ் பண்ணாத, அவர்களிடம் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு போய் கல்யாணம் செய்து கொள்கிறது. அதே போல் பெண் பிள்ளைகளும் தங்களுடைய தாய் தகப்பனை எதிர்த்து திருமணம் செய்து கொள்வது என்பது இப்போது சகஜமாகி வருகிறது. ஆனால் இது எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக ஆக்காது. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இப்போது மகிழ்ச்சிக்குரிய காரியமாய் தெரிந்திருந்தாலும் கூட, ஆனால் உங்களுக்கு என்று ஒரு பிள்ளை வரும்பொழுது, உங்கள் பிள்ளையின் திருமண காரியத்தில் வரும்போது அப்போது நீங்கள் பாதிக்கப்பட்டால் தான் உங்கள் தாய் தகப்பனார் எவ்வளவோ நொந்து போயிருப்பார்கள், எவ்வளவோ மனவேதனை அடைந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
அதனால் சொல்கிறேன், தேவன் குறித்திருக்கிற மணமகனையோ மணப்பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். பாருங்கள், அப்படித்தான் இங்கே யாக்கோப்பு தன் மாமன் வீட்டை தேடி அங்கே போகிறதாக பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே ஏசாவுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோப்பு ஆசீர்வாதமாய் சென்றாரா என்று பார்த்தீர்கள் என்றால் அதுதான் இல்லை. எப்படி அவர் போயிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் 28:11 பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமத்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்திலிருந்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பாருங்க, இங்கே அவன் எடுத்துகிட்டு போன துணிமணியை வச்சு படுத்து தூங்கினானோ அல்லது அவன் கொண்டு போன நகை நட்டை வச்சு படுத்து தூங்கினானோன்னு சொல்லப்படலை. பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. வெறும் ஒரு கல்லை தூக்கி தலையில் வச்சுட்டு அங்கே சூரியன் இருட்டாகின சமயத்தில், ஏன்னா இதற்கு மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்சு, அப்போல்லாம் பஸ்ஸோ காரோ லாரியோ எதுவுமே இல்லைங்க, ட்ரெயினோ ஃப்ளைட்டோ இல்லை, நடந்து தான் போகணும். அப்படி நடந்து போகிற நேரத்தில் பாருங்கள், இருட்டாயிடுச்சுனால ஒரு இடத்துல அங்கே படுத்து தூங்குவதை இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போது அவர் ஒரு சொப்பனம் காணுகிறார். அப்போ சொப்பனம் காணுங்கும்போது அந்த சொப்பனத்தில் என்ன காண்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பேசுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, இங்கே ஆபிரகாமோடு பேசின தேவன், ஈசாக்கோடு பேசின தேவன் இங்கே யாக்கோபோடு பேசுகிறார். பாருங்கள், ஆசீர்வாதத்தை அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டாலும் கூட ஒன்றுமில்லாமல் வெறுங்கையாய் அவன் படுத்து உறங்கி கொண்டிருக்க நேரத்திலே தேவன் அந்த மனிதன் யாக்கோபோடு பேசுகிறதை இங்கே காண்கிறோம். பாருங்கள், யாக்கோப்புக்கு தெரியாதுங்க, அவன் இதுவரைக்கும் ஏமாற்றி எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் தேவன் இங்கே அவனோடு இறங்கி பேசுகிறார். பாருங்க, அப்போ பேசும்போது அவன் நித்திரை தெரிந்து எழுந்து சொல்கிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அப்போதாங்க சொல்கிறாரு, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அதை தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனேன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தான் தலையிலே வச்சு தூங்கின அந்த கல்லை எடுத்து அதை நிறுத்தி அதில் எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு, அது மட்டுமல்ல, என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமானத்தோடு திரும்பி வர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்லி, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இங்கே யாக்கோப்பு தன் கையில் ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், தன் தாயாருடைய பேச்சை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட அவன் ஆசீர்வாதமாக அந்த இடத்துல வாழ முடியலை. தன்னுடைய உயிருக்கு பயந்து, தன் சகோதரனால் சாகடிக்கப்படுவோமோ என்ற பயந்து தன் தாய் தகப்பன், தன்னுடைய தகப்பன் சம்பாதித்த சொத்து எல்லாவற்றையும் விட்டு தன் மாமனை தேடி ஓடுகிறார். பாருங்க, ஓடுகிற வழியிலே ஒரு தரிசனத்தை கண்டு அந்த தரிசனத்தின் மூலமாக தனக்கு பாருங்க, அவர் எதுவுமே இல்லை, அவர் சொல்கிற காரியத்தை பாருங்க, என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, ஆனால் அப்போ அவருக்கு தேவை அதுதான். அது சொல்கிறாரு, எனக்கு என்னை காப்பாற்றி உயிரோடு வச்சு எனக்கு சாப்பாடும் எனக்கு ட்ரெஸ்ஸும் கொடுத்தாவே என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு வர்றதுக்கு உதவி செஞ்சாலே போதும் அப்படிங்கிற நினப்பில் தான் யாக்கோப்பு அங்கே தேவனை பற்றி அறிந்து கொண்டு அங்கே ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் நாங்கள் அங்கே யாக்கோப்புடைய வாழ்க்கை அங்கே துவங்குறது. தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே அவர் வாழ்க்கையை துவங்குகிறார். பாருங்கள், அப்படியே ஒரு பிரயாணம் பண்ணிட்டு வர்றாரு. 29ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரீ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கேல். இந்த ராக்கேல் யாருன்னா தன்னுடைய மாமா மகள், லாபானுடைய மகள் ராக்கேலை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, இதோ உன்னுடைய மாமா மகள்னு சொல்லி உடனே ஒரு ஓடி போய் அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து அழுது தான் யார் என்ற விவரத்தை சொல்கிறாரு. சொல்லும்போது அப்போது அந்த பெண் தன் தகப்பன் இடத்துல, லாபான் இடத்துல யாக்கோப்பை அழைத்து கொண்டு போகிறார். யாக்கோப்புக்கு எல்லாத்தையும் சொல்லி யாக்கோப்பு லாபான்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லா காரியத்தையும் சொல்லும்போது அப்போ லாபான் சொல்கிறது காரியத்தை பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ என்
எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோப்பு அவனிடத்தில் தங்கினான். பாருங்க, எல்லாவற்றையும் சொல்லும்போது லாபான் சொல்றாரு, நீ என்னுடைய சொந்தக்காரன், அதனால நீ என்ன பண்ணு, என்னோட இருன்னு சொல்லி 1 மாசமா இருக்காரு. அதுக்கப்புறம் பாருங்க, பின்பு லாபான் யாக்கோப்பை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். பாருங்க, மருமகன் வந்திருக்காரு. உடனே என்ன சொல்கிறாரு, நீ சும்மா 1 மாதம் இருப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் 1 மாதத்தில் யாக்கோப்பு தன்னால் முடிஞ்ச ஏதோ காரியத்தை செய்யும்போது இவர் சொல்கிறாரு, நீ என் மருமகன் தான், ஆனால் நீ வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ சும்மா அப்படி வேலை பார்க்குறது, சம்பளம் ஏதாவது கேளு. ஏன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் வேணும். அப்போது நீ சும்மா வேலை செய்யாத, ஏதாவது சம்பளம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே யாக்கோப்பு லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒன்று லேயாள், இன்னொன்று ராகேல். ஆனால் அந்த லேயாள் பார்த்திங்கன்னா கூச்ச பார்வை உடையவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த கூச்ச பார்வை இருக்கிறதுனால ராகேல் ரொம்ப அழகான பெண். உடனே என்ன பண்ணுறாரு யாக்கோப்பு, ராகேல் எனக்கு பிடிச்சிருக்கு, ராகேலுக்காக நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் சொல்கிறாரு, 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், சம்பளம் தான் கேட்டார், இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ அப்படின்னு எதையுமே அவர் கேட்கல. ஆனால் அவர் கேட்ட காரியம் பார்த்தீங்கன்னா, அங்கே அவருடைய லாபானுடைய 2 மகள்களை மூத்த மகள் பார்வைக்கு அழகாக இல்லாதனாலே அங்கே அழகாக இருக்கக்கூடிய ராகேல் 2வது மகளை தனக்கு மனைவியாக கொள்ளும்படி 7 வருஷம் உங்களிடம் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறார். உடனே லாபான் என்ன சொல்கிறாரு, சரி நான் அவளை வெளியில் கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தரும் கட்டி கொடுக்குறத பார்க்கலாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்கிறாரு. அந்த 7 வருஷம் வேலை செய்கிறாரு. அப்போது ராகேல் மீது அவர் பிரியமாக இருந்ததுனாலே அந்த வருஷங்கள் எல்லாம் அவருக்கு கொஞ்ச நாளாக போகிறது. எப்படித்தான் அநேக ஆண்களும் பெண்களும் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய விரும்புகிற பெண்ணோடு இருக்கிற காரியங்கள் ரொம்ப குறைவாக அவர்களுக்கு தெரியும். பாருங்கள், இதே போல தான் நாம் அன்பு ஒருத்தர் செலுத்தினால் அவர்களுக்காக செய்கின்ற எந்த வேலையுமே எந்த காரியத்தையுமே நமக்கு அது ரொம்ப ரொம்ப லெகுவாகத்தான் தோன்றும். அப்படித்தான் இங்கே பாருங்கள், யாக்கோப்பு ராகேலுக்காக வேலை செய்ததனால் அந்த வருஷங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமாக கழிந்தது, ரொம்ப குறைவான நாட்களாக தெரிந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோப்பு லாபானை நோக்கி, என் மனைவி 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, என் மனைவியே எனக்கு திருமணம், அதாவது அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள், ராகேலை எனக்குன்னு சொல்கிறார். ஆனால் அங்கேயே அவர் ஏமாற்றப்படுகிறார். என்ன ஏமாற்றப்படுகிறார் என்று தெரியுமா? அங்கே ராகேலுக்கு பதிலாக லேயாளை அங்கே அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். பாருங்கள், எந்த சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றுக்கொண்டாரோ இங்கே மற்றவர்கள் மூலமாக அவர் ஏமாற்றப்படுகிறார். ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்த அவர் திருமணம் செய்து கொடுங்க என்று கேட்டபோது ராகேலுக்கு பதிலாக லேயாளை அங்கே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். லேயாளோடு வேலைக்காரியம் சேர்த்து கொடுக்கிறார். அது காலையிலே தெரிகிறது அது லேயாள் என்று தெரிந்து கொண்டு உடனே யாக்கோப்பு லாபானிடத்தில் போய் சண்டை போடுகிறார். அப்போது லாபான் சொல்கிற காரியம், மூத்தவள் இவள் இருக்கும்போது இளைவளை கொடுப்பது இங்கே வழக்கம் கிடையாது, அதனாலே நீ மூத்தவளை இவளை நீ திருமணம் செய்து கொண்டு இவள் காரியங்களை நீ கவனித்துக்கொள், அவளை உனக்கும் கொடுப்பேன், அவளுக்காக நீ இன்னமும் ஒரு 7 வருஷம் என்னிடத்தை வேலைப்பார். அதாவது இளைய மகளுக்காக ராகேலுக்காக திரும்ப நீ 7 வருஷம் வேலை செய்ய, அப்போது நான் உனக்கு அவளை தருவேன் என்று சொல்லி அப்போது திரும்ப என்ன பண்ணுகிறார், ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போது ராகேலுக்கு மட்டுமல்ல, ராகேலோடு கூட வேலைக்காரியும் கொடுக்கிறார், லேயாளோடு கூட வேலைக்காரியும் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். அப்போது ராகேலையும் அவர் சேர்ந்தார். பாருங்கள், அதற்கப்புறம் ராகேலை சேரும்போது 7 வருஷம் திரும்பி அவங்க சேர்க்கப்படுகிறார் என்று பார்க்குறோம். ஆனாலும் கூட இங்கே லேயாளை, அதாவது தன்னுடைய முதல் மனைவியாக லேயாளை அவர் ரொம்ப அற்பமாக இழிவாக எண்ணுகிறார். பாருங்கள், ஏன்னா அவள் அழகு கிடையாது, லேயாள் அழகான ஸ்திரீ கிடையாது, அதனாலே அவள் மீது விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். ராகேலையும் அவர் அதிகமாக விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து யாக்கோப்பின் காரியத்தை நாம் பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நீங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.